ஒரே நாளில் 6 படை வீட்டையும் பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியுங்க. அட ஆமாங்க, சென்னை பக்கத்தில் பொன்னேரிக்கு நியரில் இருக்கக்கூடிய 6 படை வீட்டையும் ஒரே நாளில் பார்க்க முடியுங்க. இது ஏழை எளியோருக்கான நல்ல ஒரு பேக்கேஜுங்க. பஸ் வசதி இல்லாத இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் ஆட்டோ பேக்கேஜ் யூஸ் பண்ணிக்கலாங்க. மொத்தமாகவே 6 பேர் சேர்ந்து போனீங்கனாலும் ஒரு நாளைக்கே 1800 ரூபா தாங்க வருது. இந்த பேக்கேஜோடைய நோக்கம் பார்த்திங்கன்னா ஆவூர் முருகனை வெளி உலகத்திற்கு கொண்டு வர்றது மட்டுமே தாங்க. சென்னையில் பொன்னேரிக்கு நியரில் இருக்கக்கூடிய மெதூரில் இந்த ட்ரிப் ஸ்டார்ட் ஆகுதுங்க. பொன்னேரி டு பழவேற்காடு சுற்றுலாத்தலம் போகிற வழியில் இருக்கக்கூடிய மெதூரில் இந்த பயணம் ஸ்டார்ட் ஆகுது. ஷேர் ஆட்டோவை 6 பேர் மினிமமாக யூஸ் பண்ணிக்கலாங்க. 5லேருந்து 6 பேர் யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாகவே காலையில் இருந்து ஈவினிங் வரைக்கும் 1800 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க. எந்தெந்த கோவில்கள்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஆண்டார்குப்பம் முருகன் கோவில், ஆவூர் ஞான கந்தசாமி ஆலயம், குமரஞ்சேரி குமரசாமி திருக்கோவில், விடைத்தண்டலம் அத்தி மரத்தினால் அமையப்பெற்ற முருகனுங்க, பெரும்பேடு முருகன் கோவில், சின்ன காவனூர் முருகன் கோவில்னு ஒரே நாளில் நீங்கள் 6 படை வீட்டையும் பார்க்கலாங்க. மினிமமாக 6 பேர் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா மொத்தமாகவே ஒரு நபருக்கு 300 ரூபா தாங்க ஆகுது. வசதி வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு ஃப்ரீ ட்ரிப்பும் இருக்குங்க. அதாவது ஒவ்வொரு அமாவாசைக்கும் ஆவூர் முருகன் கோவிலையும் நூக்காலம்மன் கோவிலையும் நீங்கள் மெதூர் மட்டும் வந்துட்டால் போதுங்க. இலவசமாகவே மெதூரில் இருந்து ஆவூர் முருகன் கோவிலையும் நூக்காலம்மன் கோவிலையும் இலவசமாகவே கூப்பிட்டு போயிட்டு மெதூரில் மறுபடியும் கொண்டு வந்து விட்டுருவாங்க. நடுநாட்களில், அதாவது அமாவாசை இல்லாத நாட்களில் நீங்கள் கோவிலுக்கு போகணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா 1800 ரூபா சார்ஜில் இந்த 6 படை வீடையும் பார்த்துக்கலாங்க. இது மட்டும் இல்லாமல் இலவச இணைப்பாக 4 கோவில்களையும் இலவசமாக காட்டுறாங்க. அதாவது நூக்காலம்மன் கோவில், காசி விஸ்வநாதர் சிவன் கோவில், சின்ன காவனூர் வள்ளலார் தாயார் வாழ்ந்த ஊர் வள்ளலார் மடம், 4 வரி பாடல் பெற்ற திருப்புலிவனம் சிவன் கோவில்னு இந்த 4 கோவில்களையும் இலவச இணைப்பாக பார்த்துக்கலாங்க. அதாவது இந்த 6 படை முருகன் கோவில்கள் மட்டும் இல்லாமல் இந்த 4 கோவில்களையும் இலவச இணைப்பாக பார்த்துக்கலாங்க. அதுவும் 1800 ரூபா பேக்கேஜ்லேயே பார்த்துக்கலாங்க. காலையில் இருந்து ஈவினிங் வரைக்குமே இந்த கோவில்களை காட்டப்படுங்க. இந்த பேக்கேஜ் செவ்வாய்க்கிழமையிலையும் அமாவாசையிலையும் செயல்படாதுங்க. ஏன்னா பொதுவாகவே செவ்வாய்க்கிழமையில் முருகன் கோவில் எல்லாமே கூட்டமாக இருக்கும். அதனால் உங்களால் ஒரே நாளில் சுற்றி பார்க்க முடியாது. அதனால் நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் போக முடியாதுங்க. அமாவாசை டைமில் போனீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். வெளியூர்லேருந்து நீங்கள் வந்திருந்தீங்கன்னா 1 டே ஸ்டே பண்ணி பழவேற்காடு சுற்றுலாத்தலத்தையும் பார்த்துட்டு போகலாங்க. ஃபஸ்ட்டு டேயில் 6 படை முருகன் கோவில்களையும் பார்த்துட்டு ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டே பழவேற்காடு சுற்றுலாத்தலத்தையும் பார்த்துட்டு போகலாங்க. இந்த 6 படை முருகன் கோவிலையும் பார்க்குறதுக்கு பஸ் வசதி சரியாக இல்லைங்க. அதனால் ஆட்டோ பேக்கேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாகவே 1800 ரூபா தாங்க ஆகும். இந்த பேக்கேஜை மிஸ் பண்ணாதீங்க. இந்த பேக்கேஜினுடைய முக்கியமான நோக்கமே ஆவூர் முருகனை வெளி உலகத்திற்கு கொண்டு வர்றது தாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வீடியோவில் டிஸ்பிளே ஆகிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம 6 படை முருகனை ஒரே நாளில் தரிசனம் செய்ய மறக்காமல் இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். 6 படை முருகனின் அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.